गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततश्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் 18, 2012 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், அதாவது பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசிக்கு உபரி துவாதசி. ஏகாதசி 7 மணியோடு முடிஞ்சுடுத்து. இப்போ துவாதசி, ஸ்ரவண நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரவண துவாதசி. ஏன்னா ஸ்ரவண துவாதசியில் தான் வாமனாவதாரம் எடுத்தார் சுவாமி. ஆனால் ஸ்ரவண மாதத்தில் ஆனால் இது மீன மாதம், பங்குனி மாதம். இருந்தாலும் ஸ்ரவண துவாதசி ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. அப்போ ஏற்பட்ட உயர்ந்த இன்றைய தினம் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். கடந்த 7 மாதமாக நம்ம
அத்தியனம் பண்ணாமல் விட்டுருந்தோம். அதை புனக இன்னிலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். எங்கே விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். போன தடவை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2011 when we met last, அப்போது 3வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் 26வது அத்தியாயம் பூர்த்தி பண்ணித்து. 26வது அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 72 ஸ்லோகங்கள். அதனால் அதை 3 நாளைக்காக பண்ணி அதை பூர்த்தி பண்ணோம். இன்றைய தினம் 27வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகாபுராணத்தில் எல்லா புராண லக்ஷணத்துக்கு தகுந்த மாதிரி சர்க்கம்ங்கிறதான கிரியேஷனை பற்றி முதல்ல சொன்னாள். முதல்ல சில அத்தியாயங்களில் அந்த கிரியேஷனை பற்றியும் எப்படி எல்லாம் தோணித்து, பகவான் எப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாள், இது சொல்கிறத பகவான் மனுக்களை உண்டாக்கினாள், ஏன்னா ஜனங்களெல்லாம் உண்டாக்கணுங்கிறதுக்காக என்று சொல்லி ஸ்வயம்புவ மனு, சதரூபாதேவி, இவா 2 பேரும் பகவான் படைச்சவாள். 2 தம்பதி அவா. அந்த தம்பதிக்கு பிறந்தவா 3 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் அவளுக்கு உண்டானார்கள். ஆக்கூத்தி, பிரசூத்தி, தேவஹூத்தின்னு 3 பொண்ணு, பிரியவிரதன், உத்தானபாதன்னு 2 பிள்ளை. இதெல்லாம் சொன்னாள். அப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் வர்ணித்தாள். இதில் இந்த தேவஹூதியினுடைய கதையை எடுத்து சொல்கிறாள். தேவஹூதியை கர்தமருங்கிறதான ஒரு ரிஷிக்கு, ஒரு பிரஜாபதி, கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள். அந்த தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் பிறந்தவர் தான் கபிலர். சாக்ஷாத் பகவானே கபிலாவதாரம் பண்ணாள். அந்த அவதாரத்தில் தன் அம்மாவான தேவஹூதிக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணாள். இந்த பாகவதங்கிற கதையை எடுத்து சௌனகாதி ரிஷிகளுக்கு சத்ரயாகம் நடக்கிற சமயத்தில் நைமிஷாரண்யத்தில் சூத்தர் கதை சொல்லிட்டு வராள். அப்பொழுது மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த சம்வாதம் என்னங்கிறத சொல்லி அப்படி கதைக்குள்ள கதை அதை சொல்லிட்டு வராள். அப்போது இந்த கபிலாவதார கதையை எடுத்து மைத்ரேயர் சொன்னாருங்கிறதா சொல்லி, விதுரருக்கு சொன்னாருங்கிறதா சொல்லி, சூத்தர் சொன்ன சௌனகாதிகளுக்கு சொன்ன கதையை தான் நம்மளாம் இப்போ கேட்டுருக்கோம். அதில் தேவஹூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் நடந்து அவள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ரொம்ப ஆனந்தமாக ரமிச்சுட்டு இருந்தாளாம். அதன் பிறகு கர்தமர், அம்மா இத்தனை வருஷங்கள் போனதே தெரியாமல் நம்ம ஆனந்தமாக இருந்தோமே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். அப்போ தான் தேவஹூதி சொன்னாள் பர்த்தாவை பார்த்து, ஆஹாஹா மோசம் போயிட்டேனே, உங்கள்கிட்டேருந்து எது அடையணுமோ அதை அடையாமல் வேறு இந்த காம இச்சையில் நான் இத்தனை வருஷங்கள் கடத்திவிட்டேனே, நீங்கள் ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணும் எனக்குன்னாள். அப்பொழுது பகவான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கார் கபிலராக. அந்த கபிலர் சாக்ஷாத் பகவான் உனக்கு உபதேசம் பண்ணுவாருங்கிறதா சொல்லிவிட்டு கர்தம பிரஜாபதி போய் சேர்ந்தாள். அப்போ அம்மாவான தேவஹூதியை பக்கத்தில் உட்காத்தி வச்சு சுவாமி ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணாள். அதில் 24வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி சொன்னாள், பக்தியை பற்றி சொன்னாள். அம்மா பகவானை எப்படி பக்தி பண்ணுறதுங்கிறத சொன்னாள். பிறகு 26வது அத்தியாயத்தில் சாங்கியத்தை சொன்னாள். சாங்கியங்கிறதான ஃபிலாசபி, இந்த சிருஷ்டியில் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் ஊடுருவி இருக்கார், ஒன்றொன்றும் எப்படி தோணித்து, எதுலேருந்து எது தோணித்து என்பதெல்லாம் சொல்லி விளக்கினாள். அம்மா சொன்னால் எனக்கு இது ஒன்றும் புரியலையேன்னாள். அப்போது இந்த 27வது அத்தியாயத்தில் அவர் யோகத்தை பற்றி சொல்லணும், அம்மாவுக்கு யோகத்தை பற்றி சொல்லணும் என்பதற்காக விளக்கி சொல்கிறாள் இந்த 27வது அத்தியாயத்தில். இதை ஸ்ரீதரர் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். சப்தவிம்சே ததः சம்யக் பகுசாதனயோகதः பும் பிரகிருத்யோः விவேகேன மோக்ஷரீதிः நிரூப்யதே. பும் பிரகிருத்யோः விவேகேன மோக்ஷரீதிः நிரூப்யதே. இந்த 27வது அத்தியாயத்தில்
கபிலர் அம்மாவுக்கு போன அத்தியாயத்தில் விராட் புருஷனை பற்றி சொன்னேன். எப்படி அந்த விராட் புருஷனை எல்லாத்துலேயும் வியாபிச்சுட்டு இருக்காங்கிறத எடுத்து சொன்னேன். ஆனால் இந்த அத்தியாயத்தில் உனக்கு என்ன சொல்ல போனேன்னா, பும்னா புருஷன் அர்த்தம், பகவானுக்கு தான் புருஷன் பேர். எல்லா ஜீவாத்மாக்கள் இருக்காளே அது எல்லாத்தையும் சேர்ந்து ஜீவாத்மா சமூகம் இருக்கே அதுதான் அந்த புருஷனுங்கிறது. இந்த பகவான் எந்த பகவான் நம்ம புருஷன் நினச்சிட்டு பரம்பொருள்னு சொல்கிறோமோ அவர் எல்லா ஜீவன்குள்ளேயும் ஊடுருவி இருக்கார். அப்போ இந்த ஜீவ சமூகம் இருக்கே அதுதான் புமான் புருஷன். அது சுத்தீவரிலும் இருக்கப்பட்ட இயற்கைங்கிறதான ஃபினாமினல் வேர்ல்டு இருக்கே அது பிரகிருதி. அப்போ இந்த பும்ங்கிறத புருஷன், பிரகிருதிங்கிறதான இயற்கைங்கிறதான நேச்சுரல் ஃபினாமினன் அரவுண்ட் அஸ். இது ரெண்டையும் விவேக புத்தியோடு தெரிஞ்சிருக்கணுமா. தெரிஞ்சுட்டா அதான் மோக்ஷம்னு பேர். மோக்ஷம்னா அது யூ கெட் லிபரேட்டட் ஃப்ரம் எனி கன்ஃபியூஷன். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். சப்தவிம்சே தத சம்யக் பகுசாதனயோகதா. பலவிதமான யோகம் முதலான சாதனைகள் அஷ்டாங்க யோகத்தை பின்னாடி வர்ணிக்க போகிறாள் அடுத்த அத்தியாயத்தில். 8 அங்கங்கள் கொண்ட யோகம். அதை பண்ணி எப்படி மனசை அடக்கி நம்ம என்னத்தை நினச்சிட்டு இருக்கோமோ அந்த ஆத்ம வித்தியை உபாசிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத எடுத்து சொல்ல போகிறாள். அதுக்கு முன்னாடி புருஷன் பிரகிருதி இது ரெண்டையும் எடுத்து சொல்ல போகிறாள் இந்த அத்தியாயத்தில். இதுதான் இந்த ஸ்லோகம். சப்தவிம்சே தத சம்யக் பகுசாதன யோகதா பும் பிரகிருத்யோஹோ விவேகேன மோக்ஷரீதிஹ நிரூப்யதே. ஸ்ரீ ஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कपिलोपाख्याने सप्तविंशोऽध्यायः. श्रीहरे नमः. श्रीभगवानुवाच प्रकृतिस्थोऽपि पुरुषः नाज्यते प्राकृतैर्गुणैः अधिकारात् अकर्तृत्वात् निर्गुणत्वात् जलार्कवत्. பகவான் வாச்சேன்னா கபிலர் சொல்கிறாருன்னு அர்த்தம். கபிலர் சாட்சாத் பகவான் அம்மா தேவூத்திக்கு எடுத்து சொல்கிறாராம். என்ன சொல்கிறார் நாள், அம்மா புருஷனுங்கிற சப்தம் இருக்கே அது இந்த பரம்பொருள் எல்லாத்தையும் சிருஷ்டித்த பரம்பொருள் இருக்கானே அவனுக்கு தகும். அந்த புருஷன்னா அத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கே அந்த ஜீவன்கிறதான இருக்கப்பட்ட ஜீவ ஆத்மாக்கள் அது எல்லாத்தையும் சேர்த்தா ஜீவாத்ம சமூகம். அது எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்காரே அந்த புருஷன் தான் அது. ஸோ அந்த புருஷ சப்தத்தினால எல்லா ஜீவாத்மாக்களையும் அது குறிக்கிறது. சொன்னால் அந்த புருஷன்கிறதான அந்த பகவான் ஊடுருவி எல்லா ஜீவனுக்குள்ளேயும் தேகத்துக்குள்ளே இருந்தால் கூட அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு விதமான குணமும் இல்லாமல், குணமெல்லாம் அதை சுற்றி பேக்கேஜ் பண்ணப்பட்ட உடம்புக்கு தான், த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோமே அதுக்கு தான் குணங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா உள்ளுக்குள்ளே தான் ஊடுருவி இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே என்னமோ வஸ்துவை வச்சு பேக் பண்ண மாதிரி அல்ல. அது எங்கே பார்த்தாலும் ஊடுருவிக்கப்பட்டது புருஷன். அந்த புருஷனுக்கு ஒரு விதமான குணமும் கிடையாது. அதுக்கு கர்த்திருவம்னா அதுக்கு செய்யறதுங்கிறது காரியம் செய்யறார் இதான் செய்யறதுங்கிறது கிடையாது. இட் டசன்ட் டூ எனி திங். அது ஜஸ்ட் விட்னஸ் சொல்றது, அது ஒன்றும் பண்றது கிடையாது, கர்த்திருவம் கிடையாது. ஆகையினால அது ஒன்றுலையுமே ஜலத்தில் தாமரைப்பூ மேலே இருக்கிற மாதிரி ஒட்டின்னு இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்துட்டுருக்கு, ஒன்றுலையும் ஈடுபடுறது கிடையாது. அது எப்படின்னா ஒரு ஜலத்தில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தோணும்போது அது ஜலம் ஆடினாலும் சூரியன் ஆடுமோ? ஆடாது. உண்மையாக ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் அது பாட்டுக்கு இருந்துட்டுருக்கு. அதனுடைய பிம்பம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரிகிறத அது ஆடும். அது ஆடுறதுக்கு காரணம் என்ன? அது ரிஃப்ளெக்ஷன். அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற புருஷன் ஒன்றுலேயும் ஈடுபடுறது கிடையாது, கர்த்திருவம் கிடையாது. ஆனால் கர்த்திருவம் இருக்கிற மாதிரி தோன்றது, நம்ம தான் அது பண்ணுற மாதிரி தோன்றது. அது இந்த உடம்பு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதுமா என்று சொன்னார். பிரகிருதிஸ்தோபி புருஷா
பிரகிருதிஸ்தா, பிரகிருத்தின்னா இயற்கை, பிரகிருதிஸ்தகானா இந்த இயற்கையாக இருக்கப்பட்ட இந்த உடம்புங்கிறதான உன் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தால் கூட புருஷா, இந்த ஜீவாத்மாங்கிற புருஷன் நாஜ்யதே பிராகிருதை குணைஹி, இந்த பிரகிருதிக்கு இருக்கப்பட்ட குணங்கள் இருக்கே, தேக மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுக்கு இருக்கப்பட்ட குணங்கள்னால பாதிக்கப்படுவதில்லைன்னு சொன்னாள். அவிகாராத் அகர்த்தத்வாத் நிர்குணத்வாத் ஜலார்க்கவத் ச ஏஷ யர்ஹி பிரகிருதேஹே குணேஷு அபிவிஷஜ்யதே அஹங்கிரியா விமூடாத்மா கர்த்தாஸ்மீதி அபிமன்யதே. அவித்யினால இந்த தேகத்துக்குள்ள இருக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா உன்னிலையும் ஈடுபடாமல் இருந்தால் கூட இந்த உடம்புங்கிறதான இந்த பிரகிருதிங்கிறதான இந்த உடம்பு இருக்கே, அதுகள் பிரகிருத்தியின் குணங்கள், இந்த உடம்பு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் சொல்கிறேன், அதனுடைய மேலே ஈடுபட்டு இந்த ஜீவாத்மாவை என்ன பண்ணுறதுன்னா அகங்காரங்கிறதான அகம் கரோமி இது பாவம், நான் தான் எல்லாம் செய்கிறேங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு அகங்காரம் பெரு. நான்கிறதான ஜீவாத்மா ஒன்றும் பண்ணுறது கிடையாது, ஆனால் அப்படி தோன்றதான் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுக்கு. அப்படி விமூடனா என்ன அவித்தியினால நான் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா, ஐ ஆம் த டூவர் அப்படின்னு நினைக்கிறதான் இந்த ஜீவாத்மா. சயேஷயரிஹி பிரகிருதேஹே குணேஷு அபிவிஷஜ்யதே அஹம் கிரியா விமூடாத்மா கர்த்தாஸ்மீதி அபிமன்யதே. கர்த்தா அஸ்மீதி, நான் தான் எல்லாத்தையும் பண்றவன்கிறதா நினைச்சுன்னுதான். தேன சம்சார பதவீம் அவசோபியேத்யநிவృతః அவசோபியேத்யநிவృతః பிராசங்கிகைः கர்மதோஷைः சதசன்மிஸ்ரயோனிஷு. இப்படி தான் தான் எல்லாம் செய்கிறோங்கிறதான ஒரு பிரமையினால நான் தான் எல்லாத்துக்கும் கர்த்தா இருக்கிறேங்கிறதாக நினைச்சுண்டு இந்த பிரகிருத்தியோடு கூடிய இந்த உடம்போடு கூடிய இந்த ஜீவாத்மா புருஷன் அகங்காரத்தினால தான் தான் எல்லாம் செய்கிறோங்கிறதாக நினைச்சுட்டு இருக்கிறதுனால சுகம் இல்லாமல் சுவாதந்திரியம் இல்லாமல் பரதந்திரனாகி இந்த பிரகிருதிங்கிறதான உடம்பு இருக்கே மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸு, அதில் சங்கம் ஏற்பட்டு அதனால பல காரியங்கள் செஞ்சு அந்த காரியங்களுடைய தோஷத்தினால காரியங்களை செஞ்சால் என்னது கர்மான்னு சொல்கிறது. கர்மானா காரியம்னு அர்த்தம். இந்த கர்மாவனால அவனுக்கு ஏற்பட்ட ரிசல்ட்னால பலவிதமான யோனிகளில் பிறந்து தேவ திரியங் நராதிஷு, தேவலோகத்திலேயோ இல்லையே திரியக்குனான பலவிதமான பிராணிகள், யாரும் போய் செரங்கட்டி பிளைனில் மாடாவும் யானையாகவும் புலியாகவும் சிங்கமாகவும், செரங்கட்டி பிளைனில் புலி கிடையாது சிங்கமாகவும் இப்படியெல்லாம் பறக்கிறான். இல்லை மனுஷனாக பிறந்து பல லோகத்தில் கஷ்டப்படுறான். திருப்பி திருப்பி அவனுக்கு பிறவி ஏற்படுறது, இறப்பு ஏற்படுறது, பிறவி ஏற்படுறது. இதுக்கு பேர் சம்சாரம்னு பேர். திருப்பி திருப்பி பிறவி இறப்பு ஏற்படுறதுக்கு பேர் சம்சாரம் பேர். அந்த மாதிரி சம்ஸ்கிருதி ஏற்படுறதாம். அதை சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் தேன சம்சார பதவீம் அவசோபியேத்யநிவృతः பிராசங்கிகைஹி கர்மதோஷைஹி சதசன்மிஸ்ரயோனிஷு அர்த்தேஹ்யவித்யமானேபி சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே தியாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா. இந்த ஜீவாத்மாங்கிறதான புருஷன் இருக்கே, அது எல்லா ஜீவாத்மாவுடைய சமூகமாக தான் அந்த புருஷன் பரம்பொருள்ங்கிறது. அந்த ஆத்மாவை காட்டிலும் வேறான ஒரு விஷயம் சத்தியத்தில் கிடையாது. பாக்கியெல்லாம் அசத்தியம். அசத்தியம்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஒரு பிரமை. எப்படின்னா, எப்படி ஸ்வப்னத்தில் ஒருத்தனுக்கு ஸ்வப்னம் ஏற்பட்டு அவன் தலையை வெட்டுறதாக ஒரு ஸ்வப்னம் கண்டாக்க அது உண்மையோ? உண்மை இல்லை.
ஆனால் ரொம்ப துக்கமடையனான் அந்த சொப்பனத்தில், தன்னுடைய தலையை யாரோ வெட்டுறாளேன்னு சொல்லிவிட்டு. அப்படிதான் இந்த சம்சாரம் நாள். இந்த சம்சாரத்துக்குள்ளே இருக்கப்பட்ட சுக துக்க அனுபவங்கள் இருக்கே, அது அதே மாதிரி ஒரு மாயை. அதுலேருந்து இவன் நிறுத்தி அடையிறதில்லை. ஏன்னு காணா அதுலேயே உழண்டு புனகா ஜென்மம் புனகா மரணம் இதே ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அவன் பண்ணுற கர்மாவனால அப்படின்னு சொன்னாள். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தியாயத்தோ விஷயானஸ்ய ஸ்வப்னே அனர்த்தாகமோ யதா. ஸ்வப்னம் மாறியது, திருப்பி திருப்பி வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படி சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கான். அதையே வசனைச்சித்தம் பிரசக்தமசதாம் பதி பக்தி யோகேன தீவிரேன விரக்தியாஜ நயேத்வசம். அப்போ இந்த ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அண்ட் பர்த் அண்ட் டெத் இப்படி நடந்தது கஷ்டப்படுறானே இந்த மாயையில் மாட்டிண்டு, அதுலேருந்து இந்த உண்மையே இல்லாத இந்திரியங்கள் இருக்கே, அந்த இந்திரியங்கள் வழியாக ஏற்பட்ட மார்க்கம் இருக்கே, அதனால் அதையே உபயோகம் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறதுக்கு வழி சொன்னாள். இந்த இந்திரியங்களையே எந்த இந்திரியங்கள்னால இந்த சம்சாரங்கிறதான இதில் சுழலில் மாட்டின்னு இருக்கானோ அதே இந்திரியங்கள் வழியாக விஷய மார்க்கத்தில் என்ன பண்ணணும், சித்தத்தை கொண்டு பக்தி யோகத்தில் கொண்டு வைக்கணும். பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த தீவிரமான பக்தி யோகம் பண்ணால் வைராக்கியம் ஏற்படுமா? அப்பொழுது மெதுவாகன்னு போட்டாள், சனைகின்னு போட்டாள். சனைகின்னா மெதுவாக, அவசரப்பட முடியாது. இது உடனே 5 நிமிஷத்தில் மோட்சம் கிடைக்கணும்னா கிடைக்காது. ரொம்ப பக்தி யோகம் நிறைய நாள் பண்ணி வைராக்கியம் ஏற்பட்டு அதுலேருந்து தான் யாருங்கிறது புரியுமா, அதான் மோட்சம்னு பேருன்னு அதை சொன்னால் பக்தி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்ல போகிறாள் பின்னாடி. அதையே வசனைச்சித்தம் பிரசக்தமசதாம் பதி பக்தி யோகேன தீவிரேன பக்தி யோகேனாள். ரொம்ப தீவிரமாக பக்தி உபாசிக்கணுமா, பக்தியோ உபாசனை பண்ணணுமா. விரக்தியாச்சனையே துவசம். அந்த பக்தி பண்ணுறதுக்கு முதல்ல உடம்பு சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு தான் யோகம். யோகம்ங்கிறதா சொல்கிறோமே, யோகான்னு எல்லாரும் போகிறாளே, எல்லாரும் அட்டயோகத்துக்கு போகிறாள். 8 அங்கங்கள் கொண்டது யோகம். அம்மா யமாதிபிஹி, யமம்ங்கிறதான யமம் முதலானன்னு சொன்னாள். யமம் முதலான யோக மார்க்கங்கள் 8 அங்கங்கள் கொண்டது. யமாதிபிஹி யோகபதைஹி அபியசன் ஸ்ரத்தயான்விதः மயி பாவேன சத்யேன மத்கதா ஸ்ரவணேன ச. என்ன பண்ணணும் தெரியுமா அம்மா? நீ பின்னாடி சொல்கிறேன், அடுத்த சர்க்கத்தில் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன் உனக்கு அஷ்டாங்க யோகத்தை பற்றி. யமம் முதலான அங்கங்களை கொண்ட யோகம் இருக்கே, அந்த யோக மார்க்கத்தில் நீ ரொம்ப ஸ்ரத்தையோடு உபாசிச்சு உன்னுடைய மனசை நல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு மயி பாவேன சத்யேன நிஜமான பக்தியோடு கூட என்கிட்டக்க, மயினா எங்கிட்டேன்னு அர்த்தம், அதாவது பகவான்கிட்டக்க பக்தி உண்டாக்கணும் உனக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? மத்கதா ஸ்ரவணேனச்ச, பகவத் கதா ஸ்ரவணம் பண்ணணும். பகவானுடைய லீலைகள் அவருடைய கதைகள் இந்த பாகவத்தில் நிறையா இருக்குது, அதெல்லாம் கேட்கணுமா. கேட்டு 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 பக்தி தீவிரமாக ஏற்பட்டு அதுலேருந்து விரக்தி ஏற்பட்டு விராகம் ஏற்பட்டு அதுலேருந்து ஆத்ம வித்யங்கிறது தெரிஞ்சு மோட்சம் ஏற்படும் நாள். யமாதிபிஹி யோகபதைஹி அபியசன் ஸ்ரத்தயான்விதः மயி பாவேன சத்யேன மத்கதா ஸ்ரவணேன ச சர்வபூத சமத்வேன நிர்வைரேண பிரசங்கதः பிரம்மச்சர்யேன மௌனேன ஸ்வதர்மேன பலீயசா. சர்வபூத சமத்வேன, இப்படி அதெல்லாம் அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பண்ணினா என்ன ஏற்படும்? முதல்ல நாள் அவனுக்கு மனசு ஒரு பரிபாக்கமாகுமா, சரியான மனசு இருக்கும். எப்படி இருக்கும்னால் அவனுடைய குணம் எப்படி ஆகும்னால்
சர்வபூத சமத்துவேன, சர்வ மனுஷிய சமத்துவேன இல்லை, சர்வபூத சமத்துவேன எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றா மதிப்பனான். எரும மாடுலேருந்து பில்கேட்ஸுக்கு மட்டும், தேவதைகள் மட்டும், தேவேந்திரன் மட்டும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா பூதங்கள்கிட்டையும் சமத்துவபாவம் ஏற்படுமா, எல்லாம் ஒன்றுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுமா, எல்லாம் ஒன்றுங்கிற பாவம் ஏற்பட்டுடுத்துன்னா நிர்வைரேன, அப்போ உத்தரட்டையும் துவேஷம் ஏற்படாது, எல்லாத்தையும் பிரியமாக இருப்பன், உத்தரட்டையும் வைரபாவம் ஏற்படாது, என்மிதி ஏற்படாதாம். சர்வபூத சமத்வேன நிர்வைரேண பிரசங்கதா பிரம்மச்சரியேன மௌனேன, பிரம்மச்சரியேன பிரம்மச்சாரியாக இருப்பன். முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா, பிரம்மச்சாரினா செலிபேட்டுங்கிறது ஒரு அர்த்தம், அதோடு கூட பிரம்மணி சதா சரத்தின்னு அர்த்தம். பிரம்மணின்னா நாலெட்ஜ், ஒன் ஹூ இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் த பர்சியூட் ஆஃப் நாலெட்ஜ், அறிவை தேடிண்டே இருப்பனா. பிரம்மச்சரியேன மௌனேன, மௌனேன நாள், மௌனம்னா அதிகம் பேசாமல் இருத்தல், அதிகம் பேசாமல் இருத்தல்னா அதுக்காக வாயை மூன்று இருந்தால் மௌனம்னு அர்த்தம் இல்லை. அதாவது மௌனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வீண் உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசின்னு இருக்கப்படாதான். ஒரு வார்த்தை பேசினாலும் சுஷ்டு பிரயுக்தா, நல்லா அதுக்கு உபயோகம் இருக்கணும், அதனால் ஏதாவது லாபம் இருக்கணும். அப்பேற்பட்ட வார்த்தைகள் நல்ல பிரியமான வார்த்தைகளை பேசணுமா, அதான் மௌனம். அப்படி பேசினா கூட அது மௌனம் தான், அந்த மௌனமாக இருக்கணும்னால். பிரம்மச்சரியேன மௌனேன ஸ்வதர்மேன பலீயசா, ஸ்வதர்மேனால் வேதோக்த தர்மங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காளே, அந்த தர்மத்தை வாழ்க்கை விதித்த தர்மம் இருக்கு இல்லையா, கடமைகள், அந்த கடமைகளை செய்யணுமா. பலீயசா என்ன தீவிரமாக இந்த தன் கடமைகளை செய்ய வேண்டுமா என்று சொன்னால். சர்வபூத சமத்வேன நிர்வைரேண பிரசங்கதா பிரம்மச்சரியேன மௌனேன ஸ்வதர்மேண பலீயசா எதிர்ச்சயோபலப்தேன சந்துஷ்டோ மித பூமுனி விவிக்த சரண சாந்தः மைத்ர கருண ஆத்மவான். நல்ல நல்ல குணங்கள்லாம் அப்போ எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சுடுமா. இப்படிலாம் இருந்தாக்க என்ன, அதான் பகவத்கீதை சொல்லத்தான் சொன்னாலிங்க. எதிர்ச்சையா உபலப்தேன, எதேச்சியாக நமக்கு கிடைச்சத சாப்பிட்ணுமா, லோன்னு அரைஞ்சி அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் தேடின்னு போகக்கூடாது ரெஸ்டாரண்ட். நமக்கு கிடைச்சத அப்படியே சந்தோஷத்தோடு எது கிடைச்சாலும் சரி, ஆகாரத்தை அது கொஞ்சமாக சாப்பிட்ணுமா. ஆகாரத்தெல்லாம் எப்படி சாப்பிட்ணுங்கிறதுக்கு தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிட்டு போயிருக்காள். பாதி வயத்தில் காய்கறிகள் சாப்பிட்ணும் அன்னத்தினாலையும், கால் பாகம் ஜலத்தினாலையும், பாக்கி கால் பாகம் எம்டியாகவும் வச்சுக்கணுமா. வயத்தை ஃபுல்லாக சாப்பிடப்படாதான். இது மாதிரிலாம் மிதாகாரம்னு பேர். மித பூமுனி அப்படி இருக்கணுமாம், சாப்பாட்டில் கண்ட்ரோல் இருக்கணுமாம். விவிக்த சரண சாந்தா மஹித்ரா கருண ஆத்மவான், அவன் ஏகாந்தத்தில் இருக்கணும்னா எல்லாரையும் தேடி சோஷலைஸ் பண்ணுறேன்னு கூட்டத்தோடு போகப்படாது. ஏகாந்தத்தில் இருக்கணும், அப்போ தான் ஆத்ம விசாரம் பண்ண முடியும். அதனால் ஏகாந்தமாக தனியாக இருக்கணுமா. மைத்திரனாக இருக்கணும், நாள் ஒருத்தருக்கும் தீங்கு செய்யப்படாது, எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணணும், அப்படி இருக்கணுமா. கருணா ஆத்மவான், ஆத்மவான் என்ன, ஆத்மனி ரமந்தி, உள்ளுக்குள்ளே உள்நோக்கு அந்தர்முகமாக இருக்கப்பட்டவராக இருக்கணும், பகிர்முகமாக இருக்கப்படாது. ஆத்மவான் விவிக்த சரணசாந்தா மைத்ரா கருண ஆத்மவான். இப்பொழுது இந்த முதல் 8 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे सप्तविंशोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच प्रकृतिस्थोऽपि पुरुषः नाज्यते प्राकृतैर्गुणैः
नाज्यते प्राकृतैर्गुणैः नाज्यते प्राकृतैर्गुणैः अभिकारात् अकर्तृत्वात् अभिकारादकर्तृत्वात् अभिकारादकर्तृत्वात् अविकारात् अकर्तृत्वात् निर्गुणत्वात् जलार्कवत् निर्गुणत्वात् जलार्कवत् निर्गुणत्वात् जलार्कवत् स एष यर्हि प्रकृतेः स एष यर्हि प्रकृतेः स एष यर्हि प्रकृतेः गुणेष्वभिविषज्यते गुणेष्वभिविषज्यते गुणेषु अभिविषज्यते अहङ्क्रिया विमूढात्मा अहङ्क्रिया विमूढात्मा अहङ्क्रिया विमूढात्मा कर्तास्मीत्यभिमन्यते कर्तास्मीत्यभिमन्यते कर्तास्मीति अभिमन्यते तेन संसारपदवीं तेन संसारपदवीं तेन संसारपदवीम् अवशोभ्येत्यनिर्वृतः अवशः अभ्येति अनिर्वृतः अवशोभ्येत्यनिर्वृतः प्रासङ्गिकैः कर्मदोषैः प्रासङ्गिकैः कर्मदोषैः प्रासङ्गिकैः कर्मदोषैः सदसन्मिश्रयोनिषु सदसन्मिश्रयोनिषु सदसन्मिश्रयोदिषु सदसन्मिश्रयोनिषु अर्थे ह्यविद्यमानेऽपि अर्थे हि अविद्यमानेऽपि अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिर्न निवर्तते संसृतिः न निवर्तते संसृतिर्न निवर्तते ध्यायतो विषयानस्य ध्यायतो विषयानस्य ध्यायतो विषयानस्य स्वप्नेनर्थागमो यथा स्वप्नेनर्थागमो यथा स्वप्नेनर्थागमो यथा अत एव शनैश्चित्तम् अत एव शनैश्चित्तम् अत एव शनैश्चित्तम् प्रसक्तमसतां पथि प्रसक्तमसतां पथि प्रसक्तमसतां पथि भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन तीव्रेण विरक्त्या च नयेद्वशं विरक्त्या च नयेद्वशं विरक्त्या च नयेद्वशं यमादिभिः योगपथैः यमादिभिः योगपथैः यमादिभिर्योगपथैः अभ्यसन् श्रद्धयान्वितः अभ्यसन् श्रद्धयान्वितः अभ्यसन् श्रद्धयान्वितः मयि भावेन सत्येन मयि भावेन सत्येन मयि भावेन सत्येन मत्कथाश्रवणेन च मत्कथाश्रवणेन च मत्कथाश्रवणेन च सर्वभूतसमत्वेन 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 निर्वैरेणाप्रसङ्गतः 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 ब्रह्मचर्येण मौनेन ब्रह्मचर्येण मौनेन ब्रह्मचर्येण मौनेन स्वधर्मेण बलीयसा स्वधर्मेण बलीयसा स्वधर्मेण बलीयसा यदृच्छयोपलब्धेन 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 सन्तुष्टो मितभुङ्मुनिः सन्तुष्टो मितभुङ्मुनिः सन्तुष्टो मितभुङ्मुनिः
விவிக்தசரணசாந்தः 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 மைத்ரः கருண ஆத்மவான் மைத்ரः கருண ஆத்மவான் மைத்ரः கருண ஆத்மவான் மைத்ரः கருண ஆத்மவான். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது 9வது ஸ்லோகத்திலேருந்து 8 ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறாள்ங்கிறத பார்ப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சானுபந்தே ச தேஹேஸ்மின் அகுர்வன் அசதாக்ரஹம் ஞானேன திருஷ்டதத்வேன பிரகிருதேஹ புருஷஸ்ய ச. அஸ்மின் தேஹே அகுர்வன் அசதாகிரகம்னாள். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அந்த ஆத்மா தவறுதலாக நினச்சின்னு விட்றது. ஆத்மா நினச்சிக்கிறது இல்லை, இந்திரியங்கள்லாம் நினச்சிக்கிறது. ஏன்னா ஆத்மாவை சுற்றி வரலும் இருக்கே மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், அது இவனை பிரமையில் கொண்டு தள்ளுறது. தான் தான் எல்லாம் பண்ணுறோம்னுறதாக. அதுதான் சொன்னாடிங்க. எப்படி ஒரு சூரியனை நம்ம பார்த்தா சூரியன் வெளிச்சத்தினாலே எல்லாம் நமக்கு தெரிகிறதோ, அப்படி ஞானம்ங்கிறதான ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அதனால் தன்னுடைய ஆத்மா என்னங்கிற உண்மையே அவன் தெரிஞ்சுக்கணுமா. சானுபந்தே ச தேஹேஸ்மின் அகுர்வன் அசதாகிரகம் ஞானேன திருஷ்ட தத்துவேன. ஞானேன திருஷ்ட தத்துவேன, நல்ல ஆத்ம ஞானத்தினால தான் என்னங்கிறத புரிஞ்சுக்கணுமா. இந்த இந்திரியங்களை வச்சே உபயோகம் பண்ணியே பண்ணணுமா. ஏன்னா இந்த இந்திரியங்கள்னால்தான் விஷயத்தில் மாட்டின்று அவித்தியை ஜாஸ்தியாக உண்டாக்கிறான். அகம் கரோமீதி மத்வா. அது போகணுமா. அது சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். நிவத்த புத்தியவஸ்தானோ துஹுரீபூதான்யதர்சனः உபலப்யாத்மனாத்மானம் சக்ஷுஷேவார்க்கம் ஆத்மதிருக்கு. சக்ஷுஷா இவ அர்க்கம் ஆத்மதிருக்கு. ஆத்மாவை பார்க்கணுமா, உள்ள ரியலைஸ் பார்க்குறதுன்னா என்ன, ரியலைஸ் பண்ணணுமா யாருன்னுட்டு. இந்த இந்திரியம் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸையே வச்சு உபயோகித்து பண்ணணுமா. எப்படின்னா எப்படி கண்ணால் சூரியனை பார்க்குறோமோ அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸை கொஞ்சம் தள்ளி நின்றுண்டு உள்ளே போய் பார்க்கணுமா, அந்தர்முகமாக பார்க்கணும்னா. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். நிவத்த புத்தியவஸ்தானः தூரீபூதான்யதர்சனः. தூரீபூத அந்நிய தர்சனः, இன்னொரு விதமாக இந்த உடம்பை பார்க்கணுமா. இதுதான் பிரகிருதிங்கிறதான உடம்பு, இதுதான் பிரகிருதிங்கிறதான மனசுங்கிறத நினச்சிட்டு உள்ள புருஷன் ஒன்றுலேயுமே ஈடுபடாமல் தனியாக இருக்கார், ஸ்வச்சமாக இருக்கார். அதுதான் நான்கிறதான ஆத்மா, ஜீவாத்மா என்பது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில். முக்தலிங்கம் சதாபாசம் அசதி பிரதிபத்யதே சதோ பந்துமசச்சக்ஷுः சர்வானுஸ்யூதமத்வயம். உண்மையாக யார் முழுக்கம் உணர்ந்து ஞானம் ஏற்பட்டவன், பகவான் என்னன்னு புரிஞ்சுடுவன், முக்தலிங்ககான்னு பேர். அவள் எல்லாத்தையும் கடந்து நல்லா ஞானம் ஏற்பட்டவாள். இது எப்படின்னா சூரிய வெளிச்சத்தினால எல்லாம் தெரிகிறது. அப்படி ஞானம்ங்கிற வெளிச்சத்தினால எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சதாபாசம் அசதி பிரதிபத்யதே. அதனால் இந்த தவறுதலாக என்னென்ன எண்ணங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கானோ, தன் உடம்பு, தன் இந்திரியன், தான் தான் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ங்கிற எண்ணங்கள் எல்லாம் போயிடுமா. அப்போ சதோ பந்துமசக்ஷு, பந்து ஜனங்கள் மேலே இருக்கப்பட்ட ஈடுபாடுகள் எல்லாம் போயிடுமா. சர்வானுஸ்யூதமத்வயம், அப்போது புரிஞ்சு போயிடும் என்னென்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஊடி இருக்கப்பட்ட புருஷன் ஒத்தன்தான் பலவிதமாக தோன்றார். இந்த பல ஆத்மாக்கள் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டது ஒன்று தான், அத்வயம். ரெண்டாவதுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்கிறத விஷயம் புரிஞ்சு போயிடுமா. யதா ஜலஸ்த ஆபாசः ஸ்தலஸ்தேனாவதிருஷ்யதே ஸ்வாபாசேன ததா சூர்யோ ஜலஸ்தேன திவி ஸ்திதः. எப்படி சூரிய பகவான் பிரகாஷி அது தண்ணி மேலே ஒரு டேங்க் மேலே பிரகாசிக்கிறாள்,
அது ரிஃப்ளெக்ஷன் அங்கேருந்து ஏற்பட்டு இந்த சூரிய வெளிச்சம் அந்த கரையில் இருக்கப்பட்ட ஒரு ஷவர்லேயோ வீட்டிலையோ வந்து விழருது. அந்த அந்த வெளிச்சத்தை இவன் பார்க்குறான். இந்த வெளிச்சம் 2 ரிஃப்ளெக்ஷனில் வந்திருக்குது. அந்த ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனையும் அப்படி பார்த்துட்டே போனோம்னா சூரியனை பார்க்க முடியாது. யதா ஜலஸ்த ஆபாசா, தண்ணியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் எப்படி தெரிகிறதோ, ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரிகிறதோ, அந்த ரிஃப்ளெக்ஷன்லேருந்து ஏற்பட்ட வெளிச்சம் இருக்கே அது ஸ்தலஸ்தேனாவதிருஷ்யதே. அதுலேருந்து பாக்கி இடத்துல அந்த அந்த வெளிச்சம் போய் பட்டு அதை இல்லுமினேட் பண்ணுறது. அப்போ அதுலேருந்தே திருப்பி ரிவர்ஸ் பண்ணோன்னாக்க சூரியனுங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுப்படும். அதே மாதிரி தான் இந்த ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால். ஏன்னா அந்த ஆத்மாவனுடைய பிரகாசத்தினால்தான் இந்திரியங்கள்லாம் பிரகாசிக்கிறது, எல்லாம் வேலை செய்கிறது. அதனால் அதுலேருந்தே ஆரம்பிங்கிறாள். அந்த இந்திரியத்தையே உபயோகம் பண்ணி உள்ளுக்குள்ளே விசாரம் பண்ணி அந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னாள். யதா ஜலஸ்த ஆபாசா ஸ்தலஸ்தே நாவதிருஷ்யதே ஸ்வாபாசேன ததா சூர்யோ ஜலஸ்தேன திவி ஸ்திதः ஏவம் த்ரிவ்ருத் அஹங்காரः பூதேந்திரியமனோமயைः ஸ்வாபாசைः லக்ஷிதோனேன சதாபாசேன சத்யதிருக்கு. அப்போ முக்குணங்கள்னு சொல்கிறோமே, சத்வரஜஸ்தம இதி பிரகிருத்தே குணாஸ்திரைஹி. இந்த பிரகிருதி மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பிரகிருதி இருக்கே, அதுக்கு 3 குணங்கள் இருக்குது. இந்த 3 குணங்கள்னால மயக்கத்தை அடைஞ்சி இருக்கோம். நான் தான் எல்லாம் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் உண்மையான ஞானம் ஏற்பட்டதுன்னா இதெல்லாம் போயிடும். இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுங்கிறதான எண்ணங்கள் போய் உண்மையான விஷயம் என்னங்கிறது சத்தியத்திற்கு உண்மையான விஷயம் என்ன ஆத்மா, அது என்னங்கிறது புரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதா சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். ஏவம் த்ரிவிருதஹங்காரः பூதேந்திரியமனோமயைः ஸ்வாபாசைः லக்ஷிதோனேன சதாபாசேன சத்யதிருக்கு. ஆத்மாவனால் தான் இதெல்லாம் பிரகாசம் அலைஞ்சு வருது, அதை புரிஞ்சு விடுவான்னு சொன்னாள். பூத சூக்ஷ்மேந்திரிய மனஹ புத்தியாதிஷ்விஹ நித்ரயா லீனேஷ்வசதி யஸ்தத்ர விநித்ரோ நிரஹங்கிரியஹ. பூதம்னா பஞ்சபூதங்கள், பூதம்னா 5 பூதங்கள் இருக்கே, அந்த 5 பூதங்கள் எலிமெண்ட்ஸ். அது சூக்ஷ்ம, அதுலேருந்து ஏற்படுற என்ஜாய்மெண்ட்டு, அதுலேருந்து ஏற்படுற அனுபவங்கள், மனசு, இந்திரியங்கள், புத்தி. இந்திரியம், மனசு, புத்தி, மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸு. இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரமையை உண்டாக்குறது. எப்படி வந்து சொப்பனம் மாதிரி தான் நினச்சின்னு விடுறோம், அது சொப்பனம்னா நித்ரையா. லீனேஷ்வசதி, லீனேஷு அசதி. அதனால் என்ன பண்ணுறான்னா, எது சத்துனா சப்ஸ்டான்ஷியல், அசத்துனா அன்சப்ஸ்டான்ஷியல், இல்லாத ஒரு மிராஜ். இந்த இல்லாத விஷயத்தில் போய் அதான் இருக்குங்கிறதாக போய் எண்ணம் வந்து ஏற்பட்டு அதில் போய் மூழ்கிப்படுறான்னா, லீனேஷு மூழ்கிப்படுறான். அதனால்தான் அவனுக்கு வந்து தான் யார் என்பது புரியாமல் ஏமாந்து படுறான். வினித்ரோ நிரஹங்கிரியா பூத சூக்ஷ்மேந்திரிய மனஹ புத்தியாதிஷ்விஹ நித்ரயா லீனேஷு அசதி யஸ்தத்ர விநித்ரோ நிரஹங்கிரியா. மன்யமானத்ததாத்மானம் அனஷ்டः நஷ்டவன் மிருஷா நஷ்டே அஹங்கரணே திரஷ்டா நஷ்டவித்தைவாதுரஹ. அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருங்க. அதனால் அவனுக்கு என்ன ஏற்படுறதுன்னா, மன்யமானத்ததாத்மானம், ஆத்மா ஒருலையுமே ஈடுபடாத இருந்தால் கூட நான்கிற ஆத்மா தான் எல்லாத்துலேயும் ஈடுபடணுங்கிறதாக இந்த இந்திரியங்களுடைய ஈடுபாடுனால ஏமாந்து போடுறானா. எப்படி வந்து ஒரு காணல் நீரை பார்த்து தண்ணி இருக்குமோ, நஷ்டவத்து மிருஷான்னாள். மிருஷான்னா காணல் நீர். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவனுக்கு கெடுதலான ஒரு எண்ணத்தை தோன்றதான். நஷ்டே அகங்கரணே திரஷ்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னத்தினால்னா நஷ்டே அகங்கரணே, அந்த அகங்காரங்கிறதான
உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட ஈகோ இருக்க அகங்காரம் அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடுதுன்னா இந்த மறைஞ்சு போய் அவனுக்கு தான் யாருங்கிறதே தெரியாமல் போயிடுறது. அசத்தியமான ஒரு எண்ணம் தோன்றதாம். இது எப்படின்னாள் நஷ்டவித்த இவாத்துரகா நாள். எப்படி ஒருவன் அவனுக்கு இருக்கப்பட்ட சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா, சொத்தெல்லாம் நஷ்டமாகிடுச்சுன்னா ரொம்ப துக்கத்தை அவனுக்கு ஏற்படுறது. எல்லா சொத்தும் போயிடுச்சுன்னா என்ன நினச்சிக்கிறான், தானே போயிட்டு தான் நினச்சிக்கிறான். அவன் போல அவன் என்னமோ ஆர்ஜிதமான சொத்து தான் போச்சு, இருந்தால் கூட தனக்கே என்னமோ போயிடுச்சுங்கிறதா நினச்சின்னு துக்கப்படுறான் இல்லையா. அவனுடைய உடம்புலேருந்து ஒன்றும் போல, அவன் ஆர்ஜிதமான சொத்து போச்சு. ஆனால் அப்படி ஒரு பிரமை ஏற்படுறது. அந்த மாதிரின்னார். மன்யமான ததாத்மானம் அனஷ்டோ நஷ்டவன் மிருஷா நஷ்டே அகங்கரனே திரஷ்டா நஷ்டவித்த இவாதுரஹ ஏவம் பிரத்யமமிருஷ்யாசௌ ஆத்மானம் பிரதிபத்யதே சாஹங்காரஸ்ய திரவ்யஸ்ய யோவஸ்தானம் அனுகிரஹா. இவனுக்கு நல்ல பரிபாக்கமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சுடுத்துனா ஏவம் பிரத்யவமது மிருஷ்யாசௌ ஆத்மானம் பிரதிபத்யதே. இதெல்லாம் சரியாக புரிஞ்சுருந்தான்னா, இப்படி தான் பிரமைகள்லாம் ஏற்படுறது இந்த இந்திரியங்கள் மூலமாங்கிறத தெரிஞ்சுனுட்டான்னா, அப்போது அவனுக்கு உள்ளே இருக்கப்பட்ட அசத்தியமான அகங்காரம் இருக்கே அது போயிடும், உண்மையான ஞானம் ஏற்படும். அப்பொழுது தான் நமக்கு புரியும், ஆஹா இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், இந்திரியம் மனசு புத்தி இவைகள்லாம் இருக்கே அதைத்தான் நான்கிறத நினச்சின்றதுனால தானே இத்தனையும் ஏற்பட்டதுங்கிற எண்ணம் ஏற்பட்டுருத்துன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் ஆத்மஜானம். அதை சொன்னாலுங்க ஏவம் பிரத்யவமிருஷ்யாசௌ ஆத்மானம் பிரதிபத்யதே சாஹங்காரஸ்ய திரவ்யஸ்ய யோவஸ்தானம் அனுகிரஹா. இப்பொழுது இந்த 8 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சானுபந்தே ச தேஹேஸ்மின் சானுபந்தே ச தேஹேஸ்மின் சானுபந்தே ச தேஹேஸ்மின் அகுர்வன் அசதாக்ரஹம் அகுர்வன் அசதாக்ரஹம் அகுர்வன் அசதாக்ரஹம் ஞானேன திருஷ்டதத்வேன ஞானேன திருஷ்டதத்வேன ஞானேன திருஷ்டதத்வேன பிரகிருதேः புருஷஸ்ய ச பிரகிருதேः புருஷஸ்ய ச பிரகிருதேः புருஷஸ்ய ச நிவృత్తபுத்யவஸ்தானः 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 दूरीभूतान्यदर्शनः 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 उपलभ्यात्मनात्मानम् 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 चक्षुषेव अर्कमात्मदृक् चक्षुषेवार्कमात्र आत्मदृक् चक्षुषेवार्कमात्मदृक् चक्षुषेव अर्कमात्मदृक् चक्षुषेवार्कमात्मदृक् मुक्तलिङ्गं सदाभासं मुक्तलिङ्गं सदाभासं मुक्तलिङ्गं सदाभासं असति प्रतिपद्यते असति प्रतिपद्यते असति प्रतिपद्यते सतो बन्धुमसच्चक्षुः सतो बन्धुमसच्चक्षुः सतो बन्धुमसच्चक्षुः सर्वानुस्यूतमद्वयम् सर्व अनुस्यूतम् अद्वयम् सर्वानुस्यूतमद्वयम् यथा जलस्थ आभासः यथा जलस्थ आभासः यथा जलस्थ आभासः स्थलस्थेनावदृश्यते स्थलस्थेनावदृश्यते स्थलस्थेनावदृश्यते
स्वाभासेन तथा सूर्यः स्वाभासेन तथा सूर्यः स्वाभासेन तथा सूर्यः जलस्थेन दिवि स्थितः जलस्थेन दिवि स्थितः जलस्थेन दिवि स्थितः जलस्थेन दिवि स्थितः एवं त्रिवृद अहङ्कारः एवं त्रिवृत् अहङ्कारः एवं त्रिवृत् अहङ्कारः एवं त्रिवृदहङ्कारः भूतेन्द्रियमनोमयैः 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 स्वाभासैः लक्षितोनेन स्वाभासैर्लक्षितोनेन स्वाभासैर्लक्षितोनेन सदाभासेन सत्यदृक् सदाभासेन सत्यदृक् सदाभासेन सत्यदृक् भूतसूक्ष्मेन्द्रियमनो भूतसूक्ष्मेन्द्रियमनः भूतसूक्ष्मेन्द्रियमनः बुद्ध्यादिष्विह निद्रया बुद्ध्यादिषु इह निद्रया बुद्ध्यादिष्विह निद्रया लीनेष्वसति यस्तत्र लीनेष्वसति यस्तत्र लीनेषु असति यस्तत्र लीनेष्वसति यस्तत्र विनिद्रो निरहङ्क्रियः विनिद्रो निरहङ्क्रियः विनिद्रो निरहङ्क्रियः मन्यमानस्तदात्मानं मन्यमानस्तदात्मानं मन्यमानस्तदात्मानम् अनष्टः नष्टवन्मृषा अनष्टो नष्टवन्मृषा अनष्टो नष्टवन्मृषा नष्टेऽहङ्करणे द्रष्टा नष्टेऽहङ्करणे द्रष्टा नष्टेऽहङ्करणे द्रष्टा नष्टवित्तैवातुरः 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 एवं प्रत्यवमृष्यासौ एवं प्रत्यवमृष्यासौ एवं प्रत्यवमृष्यासौ आत्मानं प्रतिपद्यते आत्मानं प्रतिपद्यते आत्मानं प्रतिपद्यते साहङ्कारस्य द्रव्यस्य साहङ्कारस्य द्रव्यस्य साहङ्कारस्य द्रव्यस्य योऽवस्थानमनुग्रहः योऽवस्थानम् अनुग्रहः योऽवस्थानमनुग्रहः श्रीहरये नमः. இனி 17வது ஸ்லோகத்திலிருந்து அர்த்தத்தை பார்ப்போம். தேவஹூதிருவாச்ச புருஷம் பிரகிருதிர்பிரம்மன் ந விமுஞ்சதி கர்ஹிசித் அந்யோன்யாபாஸ்ரயத்வாச்ச நித்யத்வாத் அனயோः பிரபோ. இப்படி கபில மகர்ஷி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி வரத்தே, அம்மா ஒரு நிமிஷம் நெல்லு, எல்லாம் சொன்னியே, அவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்னு கேள்வி கேட்டாள். அப்பா குழந்தை, எப்போவானும் இந்த பிரகிருதி விமுஞ்சித்தி கரிச்சித்து, எப்போவானும் இந்த பிரகிருதிங்கிறதான மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ், இந்த மெட்டீரியல் திங்ஸ் அரவுண்ட் த ஆத்மா இருக்கே, அது எப்போவானும் இந்த மோட்சத்தை கொடுக்குமா, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஹேத்துவாக இருக்குமா? அதை எப்படி ஒன்றுலேருந்து ஒன்றை பிரிக்கிறது எப்படி தெரியலையே. ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கே, அதை எப்படி பிரிக்கிறது? அந்யோன்யாபாஸ்ரயத்வாச்ச, அந்யோன்ய அபாஸ்ரயத்வாத்து. அபாஸ்ரயத்வாத்துன்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணுறது. கிராவிட்டி எப்படி அட்ராக்ட் பண்ணி நம்மளை இழுக்கிறதோ பூமிக்கு, அப்படி நம்மளை சுற்றிவரில் இருக்கிற உடம்புங்கிறதானும் புத்திங்கிறதானும் இதெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட ஜீவாத்மாவை பிடிச்சி இழுத்து உள்ளே வச்சுருக்கே, அதுலேருந்து எப்படி விடுபட்டு நான் இந்த இந்த பிரகிருதி இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற புருஷன்தான் நான்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டையும் பிரித்து எப்படி பண்ண முடியும்?
பண்ண முடியாது போல் தோன்றதேன்னு அம்மா கேள்வி கேட்டாள். புருஷம் பிரகிருதி பிரம்மன் நவிமுஞ்சதி கர்ஹிசித் அந்யோன்யாபாஸ்ரயத்வாச்ச நித்தியத்வாத் அனயோ பிரபோ. இது என்ன நித்தியத்வாத்தினார்? இது ஒருபோதும் ஒன்றை விட்டு ஒன்று விலகாது போல் இருக்கே, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி பிரித்து தெரிஞ்சுக்கிறது, ஆத்மாங்கிறது என்னங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, யதா கந்தஸ்ய பூமேஷ்ய நபாவோ வ்யதிரேகதः அபாம் ரசஸ்ய ச யதா ததா புத்தேஹ பரஸ்ய ச. அம்மா தேவகூதி சொன்னாள், அப்பா லோகத்தில் நீ பார்க்குறியே ஹே கபிலா குழந்தை, யதா கந்தஸ்ய பூமேஷ்ய, பூமிங்கிறதான ஒரு பூதம் இருக்குது, அதுக்குள்ளே கந்தம்ங்கிறதான உள்ள வச்சுருக்காள் சுவாமி, ஸ்மெல் அப்படிங்கிறத வச்சுருக்காள். அந்த அந்த ஸ்மெல்ங்கிறதான் இருக்கே, கந்தம்ங்கிறது இருக்கே வாசனை, அந்த வாசனை பூமிக்கு உள்ளே இருக்கப்பட்ட குணம். அது ஒன்றை விட்டு ஒன்று போக மாட்டேங்கிறது, இன்னும் ஒன்று ஒட்டின்னு இருக்கே, அது பிரிக்க முடியலையே. அதே மாதிரி அப்பாம் ரசஸ்யச்ச, தீர்த்தம்ங்கிறது இருக்குது, அதுக்குள்ளே ரசம்ங்கிறதான டேஸ்ட்டுங்கிறத வச்சுருக்காள். அப்போ இந்த டேஸ்ட்டும் தீர்த்தமும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிறதே கிடையாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த புத்திங்கிறதான மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அதுவும் பரசேச்ச, உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட ஆத்மா ஜீவாத்மா இருக்கே, அதுவும் ஒன்றை விட்டு ஒன்றும் விலகாமல் ஒட்டின்னு இருக்கே, அதை எப்படி பிரிக்கிறதுன்னா, யதா கந்தஸ்ய பூமேஷ்ச நபாவோ வியதிரேகதः, நபாவः வியதிரேகதः, ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் ஒட்டின்னு இருக்கு. அபாம் ரசஸ்ய ச யதா ததா புத்தேஹ பரஸ்ய ச அகர்த்துः கர்மபந்தோயம் புருஷஸ்ய யதாஸ்ரயः குணேஷு சத்சு பிரகிருதேஹ கைவல்யம் தேஷ்வதக் கதம். எப்படி மோட்சம் ஏற்படும், எப்படி லிபரேஷன் ஏற்படும் ஏனென்றால், அகர்த்து கர்மபந்தோயம், எந்த ஜீவாத்மா அகர்த்தா ஒன்றுமே செய்யாத உட்கார்ந்துருக்கப்பட்ட அந்த ஜீவாத்மா இருக்கே, அதுக்கு அனாவசியமாக தான் கர்மபந்தத்தில் மாட்டிக்கிறது. கர்மா செய்கிறது இந்த இந்திரிய சமூகம், இந்த புத்தி இந்திரியங்கள் முதலான மனசு எல்லாம். ஆனால் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுனால அப்போ அந்த புருஷனாக இருக்கப்பட்ட ஜீவாத்மா தான் செய்கிறேன்னு நினச்சின்னு விட்றானே, ஒட்டின்னு விடுறது. புருஷஸ்ய யதாஸ்ரயா, அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புருஷனுங்கிறதான ஜீவாத்மா தான் எல்லாம் செய்யணுங்கிறதான ஒரு பிரமைக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி தோன்றதே. குணேஷு சத்சு பிரகிருத்தேஹே கைவல்யம் தேஷு அத கதம் கதம் கைவல்யம். கைவல்யம்னா ஒரு லிபரேஷன், ஃப்ரீடம், மோட்சம். அதை எப்படி அடையிறது? மோட்சம்னா என்ன? இதுலேருந்து ஒன்று விளக்கிறது எப்படி, அது தெரியலையே சொல்லணும்னா, क्वचित् तत्त्वावमर्शेन निवृत्तं भयमुल्बणम् अनिवृत्तनिमित्तत्वात् पुनः प्रत्यवतिष्ठते. ஒன்றுன்னு சொன்னால், இப்படி மனசில் யோசிச்சு இப்படி மனசனால் எண்ணங்கள் பண்ணி லாஜிக்காக யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா, எப்போவான ஒரு தடவை ஆஹா நான் செய்யலை இந்த காரியங்கள் எல்லாம், இந்த இந்திரியங்கள் தான் செய்கிறதுங்கிற எண்ணங்கள் வரலாம். ஆனால் திரும்பி மறுபடியும் அதிலே போய் மாட்டிப்போம். ஏன்னா அது சம்ஸ்கார தோஷம், அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால், கொச்சித்து தத்வாவமர்ஷேன நிவృத்தம் பயமுல்பணம். இந்த பெரிய பயம் இருக்கே, உல்பணம் பயம், பெரிய பயம் என்ன? இது ரெண்டும் நான் தான் எல்லாத்தையும் மாடின்னு முழிக்கிறவனுங்கிறதான ஒரு எண்ணம் இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுக்கு ஏற்படுறது. இட் டசன்ட் ரியலைஸ் தட் ஆத்மாங்கிறது பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான், ஜீவாத்மாவனுடைய சமூகம் தான் பரமாத்மாங்கிறதானது அந்த புத்தி இன்னும் வரல. அதை அப்படி லாஜிக் பண்ணினோம்னா இட் ஒன்லி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ ஃபியூ ஷார்ட் ஹவர்ஸ் ஆர் ஷார்ட் மினிட்ஸ். மறுபடியும் திருப்பி நாய்வால் எப்படி நிமித்த முடியாதோ அப்படி மறுபடியும் அனிவிருத்த நிமித்தத்வாத் புனः பிரத்யவதிஷ்டதே. மறுபடியும் இந்த மாயமான எண்ணம் தோன்றதே, திருப்பி தோன்றதே. இதுலேருந்து எப்படி விலகிறது அது சொல்லித்தரணும்னாள். அப்போது கபிலர் அம்மா பார்த்து சொன்னாள்,
ஸ்ரீ பகவான் வாச்ச அநிமித்த நிமித்தேன ஸ்வதர்மே நாமலாத்மனா தீவிரயா மை பக்தியா ச ஸ்ருதசம்பிருதயா சிரம். அதான் சொன்னால் அம்மாவுக்கு, அம்மா நீ சொல்கிறது ரைட்டு, திருப்பி திருப்பி நாய்வாலை நிறுத்தி விட்டால் அது மறுபடியும் விளையிற மாதிரி மனசில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நன்னா லாஜிக் எல்லாம் மனசில் போட்டு, ஆஹா இந்த இந்திரிய சமூகம் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் வேற, அதுக்குள்ளே இருக்கப்பட்ட பிரகாசிக்கிற ஆத்மா வேற, அந்த ஆத்மா தான் எல்லா ஆத்மா ஜீவாத்மா சமூகம் தான் பரமாத்மா எல்லாத்துக்குள்ளும் ஊடி இருக்கார், அது ஒன்றுலையுமே பண்ணுறதில்ல, இதெல்லாம் பிரமையில் நான் பண்ணுறேங்கிறத நினச்சிக்கிறோம் என்றெல்லாம் லாஜிக்கலாக செஞ்சால் கூட திருப்பி திருப்பி மனசு மாறி போய்டுறே. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மனசுக்குள்ளே நீ வேறு எதையான ஒன்றை கொடுத்துட்டேன்னா திருப்பி அந்த மனசில் எம்டினஸ் இருக்காது. திருப்பி எப்படி ஒரு வேக்குவம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஓடுறதோ, வேக்குவம் கிளீனர் என்ன பண்ணுறோம், யூ கிரியேட் அ வேக்குவம், அப்போது இட் சக்ஸ் இன் அதர் திங்ஸ். அந்த இடத்துல யாரும் போட்டு வச்சா அது அங்கே ஒன்றும் சக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேக்குவம் கிளீனர் பேகு ஃபுல்லாக எடுத்துனா அது மறுபடியும் சக் பண்ண முடியாது, ஏன்னா இடமே இல்லையேங்க அந்த மாதிரி. அப்போ அதுக்குள்ளே என்னத்தை போடணும்னா என்ன மனசில் வச்சு நடுனாள், பகவானை போய் மனசுக்குள்ளே கொடுத்துடுனாள். அதான் சொன்ன தீவிரயாமை பக்தியாச்ச, தீவிரமாக என் மேலே பக்தி ஏற்பட்டு என்ன சதா நினச்சின்னு என் நாமத்தை சொல்லிண்டு என் கதையை கேட்டுண்டு இப்படி இது ஸ்வதர்மே நாமலாத்மனா, உன்னுடைய தர்மங்கள் டியூட்டிகளை செஞ்சுட்டே இருந்தேன்னா கொஞ்சம் மாதிரி ஒரு பிரமையான எண்ணங்கள் உனக்கு தோன்றதுக்கு திரும்பி வராது அப்படின்னா. அநிமித்த நிமித்தேன ஸ்வதர்மே நாமலாத்மனா, ஸ்வதர்மேன அமலாத்மனா, அமலம்னா அழுக்கில்லாத ஆத்மா ஏற்பட்டுடும், உனக்கு மனசு சுத்தமாயிடும். தீவிரயாமை பக்தியாச்ச ஸ்ருதசம்பிருதயா சிரம், நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுன்னா பாக்கிய விஷயங்கள் பிரமைகள் உனக்கு தோணாதுன்னு சொன்னார். ஞானேன திருஷ்ட தத்துவேன வைராக்கியேன பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவிரேன ஆத்மசமாதினா, ஆத்மசமாதினா தீவிரேன ரொம்ப சொல்கிறார், பலீயசா தீவிரேன இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா சாதாரணமாக ஏதோ 2 நிமிஷம் 1 நிமிஷம் போய் நான் யோசிக்கிறேன், நீ யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு சொல்லாதேன்னு, ரொம்ப பலீயசார், ரொம்ப ஈடுபாடோடு கூட ரொம்ப முயற்சியோடு கூட தீவிரேன ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணும். தபஸ்னா என்ன அர்த்தம், சுவாத்தியாயா தத்தி தபா, தான் என்ன தான் யார்னு நினைப்பது இருக்கே அதுதான் தபஸு. ஞானேன கரெக்ட் ஞானம் எப்படி அடையிறதுங்கிறதுக்குனா பின்னாடி சொல்ல போகிறாள். அந்த ஞானம் ஆத்ம ஞானத்துக்கு உண்டாக தான் கடைசியில் ஞானம் உண்டி தான் நகி ஞானேன சதசம் பவித்திரம் இக வித்தியதேன்னு பகவத்கீதை சொன்னாள். கடைசியில் ஞானம்தான், ஞானத்து மூலமாகத்தான் இந்த லிபரேஷனுங்கிறதான ஆத்ம மோட்சங்கிறது கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஹேத்து என்ன, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்னால் வைராக்கியேன பலீயசா வைராக்கியேன ரொம்ப ஸ்ட்ராங்காக விராக புத்தி ஏற்படணும், ரினன்சியேஷன் சொல்கிறோமே அது ஏற்படணுமா. தபோயுக்தேன யோகேன யோகம் பண்ணுமான், யோகத்தை பின்னாடி அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள், என்ன யோகம் அதுக்கு எத்தனை அங்கங்கள் எல்லாம் சொல்ல போகிறாள். தீவிரேன யோகேன அப்போது ஆத்மசமாதினா ஆத்மசமாதி ஏற்படும். அப்போது இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஆத்ம விசாரம் அந்தர்முகமாக பண்ண ஆரம்பிச்சுடுவாள். அதுக்கு இதெல்லாம் முக்கியம் நாள். ஞானேன திருஷ்டதத்வேன வைராக்கியேன பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவிரேணாத்மசமாதினா பிரகிருதி புருஷஸ்யேஹ தஹ்யமானாத்வஹர்நிஷம் திரோபவித்ரி சனகைஹி அக்னேத்யோ நிரிவாரணிஹி. இந்த பிரகிருதிங்கிறது புருஷனை மூடி வச்சிருக்கு. இந்த பிரகிருதிங்கிறது தான் இந்த உடம்புங்கிறதான பிரகிருதி, இயற்கையில் சுற்றி வரல இருக்கிறதெல்லாம் பிரகிருதி. இது என்ன பண்ணுறதுக்கு, அதான் மாயை சொல்கிறமே, அதான் பிரகிருதி. அந்த சுற்றி வரல இருக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கே அதெல்லாம் புருஷனை அடக்கி வச்சிருக்கு, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அப்படியே உள்ள தஹ்யமான அகர்நிஷம், ராத்திரி பகலாக அது எரிச்சுன்னு இருக்கான் உள்ள வச்சு.
அதனால் தெரிய மாட்டேங்குது. திரோபவித்ரி, அது மூடி வச்சுருக்குன்னாள் திரோபவித்ரி. அதனால் மறைஞ்சிருக்கு, அந்த ஆத்மாங்கிறது என்னன்னு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. திரோபவித்ரி சனகைஹி அக்னே யோனிரிவாரணி. ஆனால் அது ஸ்லோவாக கண்டுபிடிச்சிக்கலான்னாள். எப்படி ஒரு அரணிங்கிறதாக ஒரு மரக்கட்டையை 100 மரக்கட்டையில் வச்சு உராசுவாள். அப்போ அதுலேருந்து அக்னி உண்டாகும். அந்த அக்னி எங்கே இருந்தது? அந்த மரக்கட்டைக்குள்ளே தான் இருந்தது. அது ரெண்டையும் உராசத்தினால அந்த ஹீட்டுனால அக்னி உண்டாயிடுச்சு. அதே மாதிரி இந்த உடம்பை நீ உராய்ச்சி அந்த அதே புத்தி இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் உராய்ச்சியாக்க அதுக்குள்ளே அடங்கி இருக்கப்பட்ட ஆத்மாங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும்னாள். அதுக்கு இந்த ஒரு உபமானத்தை சொன்னாள். பிரகிருதி புருஷஸ்யேஹ தக்யமானாத்வஹர்நிஷம் திரோபவித்ரி சனகைஹி அக்னேர் யோனிரிவாரணிஹி. எப்படி அரணிக்குள்ளே கடைஞ்சாக்க அக்னி வருதோ அப்படி இந்த உடம்பை தக்கியமானம், உடம்பு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸை நல்லா உராசி அதுக்கு நல்லா அதை ஈடுபடுத்தி அதுலேருந்தே நீ உள்ளே இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம்னாள். புக்தபோகா பரித்யக்தா திருஷ்டதோஷா ச நித்யஷः நேஸ்வரஸ்யா சுபம் தத்தே ஸ்வே மஹிம்னி ஸ்திதஸ்ய ச. மனுஷன் இந்த இயற்கையெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான். இயற்கையில் இருக்கப்பட்ட எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு அதை ஹார்னஸ் பண்ணி அதனுடைய எனர்ஜி எல்லாத்தையும் இவன் போகிக்கணும்னு நினைக்கிறான். புக்த போகா பரித்யக்தா திருஷ்டதோஷா ச நித்யஷா. எப்பொழுது மனுஷனுக்கு எப்பொழுது ஒரு ஜீவனுக்கு தெரிஞ்சு போகிறதோ ஆஹா நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பேராசையோடு இருந்துட்டுருக்குமே, அது போகணுங்கிறதா எப்போ நினைக்கிறானோ அப்பொழுது அவன் எல்லாத்தையும் விடுவன். அப்பொழுது அந்த ஆத்மா, அந்த ஜீவாத்மா மோட்சத்தை அடைகிறான்னாள். நேஸ்வரஸ்யா அசுபம் தத்தே ஸ்வே மகிம் நிஸ்திதஸ்ய ச. இது எல்லாத்தையும் விட்டுவிட்டாக்க அப்பொழுது அவனுக்கு அவனுடைய அந்த ஆத்மாவனுடைய ஸ்வயம் பிரகாசம் தெரிஞ்சு போடுறது. அதுதான் ஞானம், ஆத்ம ஞானம்ங்கிறது என்பதாக சொன்னாள். புக்த போகா பரித்யக்தா திருஷ்டதோஷா ச நித்யஷா. எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சயின்ஸை வச்சு அதெல்லாம் பண்ணுறோம். டேம் கட்டுறோம், நியூக்ளியர் இதை வச்சு இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி வருது, அதை அனுபவிக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தோன்றதுனால அதுலேயே மாட்டின்னு இருக்கிறதுனால அதனால் ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்கு அது ஹானியாக இருக்குங்கிறத சொன்னால். நேஸ்வரஸ்யா சுபம் தத்தே ஸ்வே மகிம் நிஸ்திதஸ்ய ச. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமः. தேவஹூதிருவாச்ச தேவஹூதிருவாச்ச புருஷம் பிரகிருதிர்பிரம்மன் ந விமுஞ்சதி கர்ஹிசித் அந்யோன்யாபாஸ்ரயத்வாச்ச அந்யோன்ய அபாஸ்ரயத்வாத் ச அந்யோன்யாபாஸ்ரயத்வாச்ச நித்யத்வாத் அனயோஃப் பிரபோ யதா கந்தஸ்ய பூமேஷ்ச ந பாவோ व्यतिरेकतः अपां रसस्य च यथा तथा बुद्धेः परस्य च अकर्तुः कर्मबन्धोऽयं
புருஷஸ்ய யதாஸ்ரயः புருஷஸ்ய யதாஸ்ரயः புருஷஸ்ய யதாஸ்ரயः குணேஷு சத்சு பிரகிருதேः குணேஷு சத்சு பிரகிருதேः குணேஷு சத்சு பிரகிருதேः கைவல்யம் தேஷ்வதः கதம் கைவல்யம் தேஷ்வதः கதம் கைவல்யம் தேஷ்வதः கதம் क्वचित् तत्त्वावमर्शेन क्वचित् तत्त्वावमर्शेन क्वचित् तत्त्वावमर्शेन क्वचित् तत्त्वावमर्शेन निवृत्तं भयमुल्बणं निवृत्तं भयमुल्बणं निवृत्तं भयमुल्बणम् अनिवृत्तनिमित्तत्वात् 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 पुनः प्रत्यवतिष्ठते पुनः प्रत्यवतिष्ठते पुनः प्रत्यवतिष्ठते श्रीभगवानुवाच 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 अनिमित्तनिमित्तेन 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 स्वधर्मेणामलात्मना स्वधर्मेण अमलात्मना स्वधर्मेणामलात्मना तीव्रया मयि भक्त्या च तीव्रया मयि भक्त्या च तीव्रया मयि भक्त्या च श्रुतसंभृतया चिरं श्रुतसंभृतया चिरं श्रुतसंभृतया चिरं ज्ञानेन दृष्टतत्त्वेन ज्ञानेन दृष्टतत्त्वेन ज्ञानेन दृष्टतत्त्वेन वैराग्येण बलीयसा वैराग्येण बलीयसा वैराग्येण बलीयसा तपोयुक्तेन योगेन तपोयुक्तेन योगेन तपोयुक्तेन योगेन तीव्रेणात्मसमाधिना तीव्रेणात्मसमाधिना तीव्रेण आत्मसमाधिना प्रकृतिः पुरुषस्येह प्रकृतिः पुरुषस्येह प्रकृतिः पुरुषस्येह दह्यमानात्वहर्निशं 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 तिरोभवित्री शनकैः तिरोभवित्री शनकैः तिरोभवित्री शनकैः अग्नेर्योनिरिवारणिः अग्नेः योनिरिवारणिः अग्नेर्योनिरिवारणिः भुक्तभोगा परित्यक्ता भुक्तभोगा परित्यक्ता भुक्तभोगा परित्यक्ता दृष्टदोषा च नित्यशः दृष्टदोषा च नित्यशः दृष्टदोषा च नित्यशः नेश्वरस्याशुभं धत्ते न ईश्वरस्य अशुभं धत्ते नेश्वरस्याशुभं धत्ते नेश्वरस्याशुभं धत्ते स्वे महिम्नि स्थितस्य च स्वे महिम्नि स्थितस्य च स्वे महिम्नि स्थितस्य च श्रीहरये நமः. இப்பொழுது அடுத்த சில ஸ்லோகங்கள் 25வது ஸ்லோகத்திலிருந்து. யதா ह्यप्रतिबुद्धस्य प्रस्वापो बह्वनर्थभृत् स एव प्रतिबुद्धस्य न वै मोहाय कल्पते. அழகா சொன்னாள். அம்மா பார்த்தம்மா, எப்படி ஒருத்தன் ஸ்வப்னத்தில் தூங்கின்னு இருக்கிறவன், ஹி அப்பிரதிபுத்தசிய, அவன் தூங்கின்னு இருக்கப்பட்டவனுக்கு, பிரஸ்வாபோ பஹ்வன் அர்த்தபிருத்து அனர்த்தபிருத்து, பகு அனர்த்தபிருத்து, பலவிதமான கெட்ட விஷயங்களை அவன் சொப்பனத்தில் பார்க்குறான். ஒரு சிங்கம் அவனை விரட்டுற மாதிரியும், சிங்கம் அவனை துரத்தின்னு வர மாதிரியும். இப்போ ஒரே பயத்தில் அவன் முழிச்சுக்க போகிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே சொப்பனத்தில் ரொம்ப ரியல் மாதிரி தோன்றுறது, தன்னை இந்த சிங்கம் அடிக்க வர மாதிரி. அப்படி கெட்ட சொப்பனத்தை பார்க்குறவன் முழிச்சின்ற பிறகு அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா முழிச்சின்ற பிறகு தான் தோன்றது, ஆடடா எல்லாம் சொப்பனம் போட்டிருக்கணும்.
சயேவ பிரதிபுத்தஸ்ய ந வை மோகாய கல்பத்தே. அதே மனுஷன் முழிச்சுன்னுட்டான்னா அந்த சிங்கம் சொப்னத்தில் வந்த சிங்கத்தை கண்டு பயப்படுறதில்லை அவன். அதான் சொன்னாள், ஏவம் விதித தத்துவஸ்ய பிரகிருதிர் மயி மானசம் யுஞ்சதோ நாபகுருத ஆத்மா ராமஸ்ய கரீச்சித். அதே மாதிரி இந்த சுத்திவரில் இருக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கே, அந்த விஷயங்களில் ஈடுபட்டால் கூட ஆத்ம ஞானிக்கு அது ஒன்றும் பண்ணாது. அது கெடுதலும் பண்ணாது, நல்லதும் பண்ணாது. அதில் ஈடுபாடுபட மாட்டான். அதனால் பாக்கி அவித்தியில் மாட்டின்னு இருக்கப்பட்ட அஞ்ஞானிக்கு தான் அதெல்லாம் பாதிக்கும்னாள். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் என்னங்கிறத புரிஞ்சுட்டான். பிரகிருதி எல்லாம் மாயே, அந்த பிரகிருதி எல்லாம் மாயே, ஆத்மா தான் உண்மைங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் ஆத்மனி சதா ரமதி. அவன் எப்பொழுதும் ஆத்மாவுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஆனந்தத்தை அடைஞ்சின்னு இருக்கப்பட்டவன். அவனுக்கு தெரியும் வெளியில் இருக்கப்பட்ட விஷயங்கள்னால ஆனந்தம் ஏற்படுவதில்லை என்று. அப்போ அதனால் அவனுக்கு இவைகள்லாம் பாதிக்காதுனால் ஏவம் விதித்த தத்துவஸ்ய பிரகிருதிர்மயி மானசம் யுஞ்சதோ நாபகுருத ஆத்மா ராமஸ்ய கரிஹிச்சித்து. ஒரு பொழுதும் அவன் வியசனமடைய மாட்டான், துக்கமடைய மாட்டான். யதைவ மத்தியாத்மரதः காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாத வைராக்ய ஆப்ரம்ம புவனான் முனிः. அவன் ஆத்மாராமனாய் பகவான்கிட்ட பக்தி பண்ணி பல வருஷங்கள் பல ஜென்மாக்கள் அப்படி பண்ணதுக்கு பிறகு அவன் பிரம்மலோகத்தை அடைஞ்சு அவன் பூர்ண ஞானியாக பிரகாசிப்பன்னாள். எதைவம் அத்தியாத்மரதா காலேன பகுஜன்மனா, பல ஜென்மாக்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மாவிலையும் அவன் அபியசிச்சு தான் என்னங்கிறத பக்தி பண்ணி அதை அனுபவிச்சு சர்வத்திர ஜாத வைராக்கிய, அப்பொழுது அவனுக்கு பூர்ணமான வைராக்கியம் ஏற்படுறது, விராக புத்தி. அதனால என்ன ஆகுதுனால் ஆப்ரம்ம புவனான் முனி, பிரம்மலோகத்துக்கு போய் அவன் ஆனந்தமாக இருந்துருப்பன், ஞானியாக இருப்பன் நாள். யதைவம் அத்தியாத்மரதः காலேன பகுஜன்மனா சர்வத்ர ஜாத வைராக்கிய ஆப்ரம்ம புவனான் முனி மத்பக்தः பிரதிபுத்தார்த்தः மத்பிரசாதேன பூயசா நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாஸ்ரயம். என்கிட்டக்க என்னுடைய பக்தனாக வந்த ஒருவனும் கெடுதல் அடைவதில்லை. நை கல்யாண கஷித்து துர்கதியும் தாத கச்சத்தினார் பகவான். அதனால் எப்பொழுதும் என்கிட்ட அனன்ய பாவத்தோடு கூட என் மேலே பக்தி பண்ண ஒருவன் இருக்கானே, மத் பக்தா பிரதிபுத்தார்த்தா, அவனுக்கு ஆத்ம ஜானம் கிடைச்சிடும். மத் பிரசாதேன என்றால் என்னுடைய ஈஸ்வர அனுகிரகத்தினால என்னால். பூயசான்னா எல்லை இல்லாததுன்னு அர்த்தம். எல்லை இல்லாமல் அனுகிரகம் கிடைக்குமா அவனுக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக, பூயசான ஜாஸ்தியாக கிடைக்கும். நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம், அவனுக்கு உயர்ந்த ஒரு லோகம் கிடைச்சிடும். நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாஸ்ரயம். கைவல்யாக்கியம் நாள், கைவல்யம்னா மோட்சம்னு அர்த்தம். அந்த மோட்சம் கிடைச்சி விடுறது, டோட்டல் லிபரேஷன், டோட்டல் ஃப்ரீடம் கிடைச்சி விடுறது. பிராப்னோதி ஹாஞ்சசாதீதः ஸ்வதிருஷா சின்ன சம்சய. சின்ன சம்சயா நாள் அவனுக்கு ஒரு விதமான சம்சயம் இருக்காதான், டவுட்ஸ் இருக்காது, எல்லாம் கிளியராக இருக்கும், மனசு கிளியராக இருக்கும், ஒரு விதமான பிரமையும் ஏற்படாது. சின்ன சம்சயா. பிராப்னோதி இஹ அஞ்சசா தீரஹா, அவன் தீரஹான்னாள். அவன் தீரஹான்னா தைரியம் யாருக்கு இருக்கோ அவன் தீரவான், தைரியவான்னு சொல்கிறது, தீரம் இருக்கிறவன். தீரான்னா ஸ்டெடியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தீரம்னா தைரியம்னு பேர். அவன் அஞ்சசான்னாள், உண்மையோடு கூட அவன் தைரியசாலியாக இருப்பான், ஸ்டெடியாக இருக்கும், ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கப்பட்டவனாக இருக்கும். ஸ்வதிருஷா சின்ன சம்சயா, அவன் தன்னே யார் என்பதை உணர்ந்து ஒரு விதமான சம்சயம் இல்லாத இருப்பன் அவன்.
யத்கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காத் விநிர்கமே. பொழுது இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் அவனை சுற்றி இருக்கப்பட்டது, பிரகிருதி, இதிலெல்லாம் ஈடுபாடு வச்சுக்காமல் உண்மையான தன்னுடைய ஜீவாத்மா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் மோட்சத்தை அடைஞ்சு விடுறான்னாள். எங்கே போனால் திரும்பி வரமாட்டோமோ அந்த இடத்துக்கு போய் சேருவானாம். யத்கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காத் விநிர்கமே சொன்னாள். கடைசி ஸ்லோகம் 30வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் அம்மாவை பார்த்து, யதான யோகோபசிதாசு சேதः மஹயாசு சித்தஸ்ய விஷஜ்யதேங்க அனன்யஹேதுஷு அதமே கதி ஸ்யாத் அஹத்யந்திகி யத்ர ந மிருத்யுஹாசஹ. எப்பொழுதும் ஒரு நல்ல யோகி, யோகங்கள்லாம் பண்ணி யோகி, நல்ல யோகி, அவன் என்ன பண்ணுறான், சுத்தீவரிலும் இருக்கப்பட்ட விஷயங்களில் போய் ஈடுபாடு இல்லாமல், ஏன்னா யோகம் பண்ண ஆரம்பித்தா சில சக்திகள்லாம் வேறு கிடைக்கும்னே. யோக சக்தி, இப்படி ஆகாசத்தில் பறக்கிறது, இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறது, இதெல்லாம் இப்படி செபிடு வித்தை பண்ணுற மாதிரி, மேஜிக் பண்ணுற மாதிரி எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அனாவசியமாக உபயோகம் பண்ண மாட்டாளாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் உபயோகம் பண்ணால் அதனால் ஒன்றும் காரியம் இல்லை. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை சொல்கிறது உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய யோகி, பரமஹம்சாளவா. அவள்கிட்ட ஒரு பெரிய யோகி வந்தான். நல்ல யோகங்கள்லாம் பண்ணி அவன் பல சித்திகள்லாம் அடைஞ்சவன். அவன் இவர்கிட்ட சொன்னால், நான் 50 வருஷமாக யோகாபியாசம் பண்ணி என்கிட்ட பல சித்திகள் இருக்குது அப்படின்னா. அப்படியா என்ன, ஏதானும் ஒரு சித்தியை காட்டுனாள். இதை பாருங்க, எனக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன்னா. உடனே வேகமாக உயரக்கு ஆகாசத்தில் போனால் ஆகாசத்தில் அப்படி பறந்தான். கொஞ்சம் நாளி பறந்து விட்டு கீழே இறங்கினான். பார்த்தேளா, என்னால் ஆகாசத்தில் பறக்க முடியுதுன்னா. அவர் சிரிச்சுட்டார். சொன்னார், ஏன்பா இதுக்கு 50 வருஷம் நீ தபஸ் பண்ணியான்னார். ஆமாம், நான் 50 வருஷம் யோகாபியாசம் பண்ணி இந்த பவர் எனக்கு கிடைச்சதுன்னா. அவர் சொன்னார், அப்பா ஒரு சின்ன ஒரு கெட்ட கர்மா பண்ணான்னா அடுத்த ஜென்மாவில் நீ காக்காயை பிறக்கலாம். நீ பாட்டுக்கு ஆகாசத்தில் பறந்துகிட்டே இருக்கலாமே, இதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு நீன்னாள். அதாவது என்ன தாத்பரியம்னா, இந்த கதையில் இந்த யோகங்கள்லாம் பண்ணால் சித்திகள் வருதே, அதை வச்சு மயங்கிடப்படாதுனாள். இதுக்கு மேலே என்ன சித்தின்னா ஆத்ம ஜானந்தான் வசதி. அதான் இந்த சித்தியெல்லாம் உபயோகம் பண்ணப்படாது. யதான யோகோபசிதா சுச்சேதா மாயாசு சித்தஸ்ய விஷஜ்யதேங்க. அப்போது நல்ல யோகி, குயோகி இல்லாமல் நல்ல யோகி என்ன பண்ணுவாள்னா, இந்த மாதிரி மாயையாக இருக்கப்பட்ட சித்திகள்லாம் இருக்கே, அதில் போய் மயங்க மாட்டாளாம், அதில் போய் விழமாட்டாள். அவள் இன்னமும் யோகம் பண்ணி பண்ணி அனன்யஹேதுஷு அதமே கதி ஸ்யாத். பகவான்னா அடைய வேண்டும் கூடிய வஸ்து, ஆனால் எங்கிட்டயே அனன்ய பாவத்தோடு கூட பக்தி பண்ணுவாள். ஆத்யந்திகி யத்ர ந மிருத்யுஹாசஹ. அவள் கடைசியில் எங்கே போய் சேருவாள்னாள், எந்த இடத்துல போனால் அங்கே சாவு என்பது கிடையாதோ அந்த இடத்துக்கு போய் சேருவாள்னாள். அதாவது என்ன அர்த்தம்னா, மோட்சத்தை அடைவாள்னு அர்த்தம். அவளுக்கு மரணம், புனர்ஜென்மா இதெல்லாம் கிடையவே கிடையாது, அந்த இடத்துக்கு போகாமா என்பதாக சொல்லி அதனால் பக்தி பண்ணணுங்கிறதாக சொன்னாள். அதுக்கு நீ யோகம் பண்ணி அந்த யோக சாதனையின் மூலமாக உடம்பை நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதாக சொன்னால். அது அடுத்த அத்தியாயத்தில் யோகத்தை பற்றி சொல்ல போகிறாள். இப்படி வசதியான இந்த அத்தியாயம், இதை இப்போ நம்ம அத்தியனம் பண்ணுவோம். இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. யதாஹ்ய பிரதிபுத்தஸ்ய யதாஹ்ய பிரதிபுத்தஸ்ய யதாஹ்ய பிரதிபுத்தஸ்ய பிரஸ்வாபோ பஹ்வனர்த்தபிருத் பிரஸ்வாபோ பஹு அனர்த்தபிருத் பிரஸ்வாபோ பஹ்வனர்த்தபிருத் சயேவ பிரதிபுத்தஸ்ய சயேவ பிரதிபுத்தஸ்ய சயேவ பிரதிபுத்தஸ்ய ந வை மோஹாய கல்பதே ந வை மோஹாய கல்பதே ந வை மோஹாய கல்பதே. ஏவம் விதித தத்வஸ்ய ஏவம் விதித தத்வஸ்ய ஏவம் விதித தத்வஸ்ய பிரகிருதிர்மயி மானசம் பிரகிருதிः மயி மானசம் பிரகிருதிர்மயி மானசம்
युञ्जतो नापकुरुत युञ्जतो नापकुरुत युञ्जतो नापकुरुत आत्मा रामस्य कर्हिचित् आत्मा रामस्य कर्हिचित् आत्मा रामस्य कर्हिचित् यदैवमध्यात्मरतः यदा एवम् अध्यात्मरतः यदैवम् अध्यात्मरतः कालेन बहुजन्मना कालेन बहुजन्मना कालेन बहुजन्मना सर्वत्र जातवैराग्य सर्वत्र जातवैराग्यः सर्वत्र जातवैराग्यः सर्वत्र जातवैराग्यः आब्रह्मभुवनान्मुनिः 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 मद्भक्तः प्रतिबुद्धार्थः मद्भक्तः प्रतिबुद्धार्थः मद्भक्तः प्रतिबुद्धार्थः मत्प्रसादेन भूयसा मत्प्रसादेन भूयसा मत्प्रसादेन भूयसा निःश्रेयसं स्वसंस्थानं निःश्रेयसं स्वसंस्थानं निःश्रेयसं स्वसंस्थानं कैवल्याख्यं मदाश्रयं कैवल्याख्यं मदाश्रयं कैवल्याख्यं मदाश्रयं प्राप्नोतीहाञ्जसा धीरः प्राप्नोतीहाञ्जसा धीरः प्राप्नोतीहाञ्जसा धीरः प्राप्नोति इह अञ्जसा धीरः स्वदृशाच्छिन्नसंशयः स्वदृशाच्छिन्नसंशयः स्वदृशात् छिन्नसंशयः यद्गत्वा न निवर्तेत यद्गत्वा न निवर्तेत यद्गत्वा न निवर्तेत योगी लिङ्गात् विनिर्गमे योगी लिङ्गात् विनिर्गमे योगी लिङ्गात् विनिर्गमे यदा न योगोपचितासु चेतः यदा न योगोपचितासु चेतः यदा न योगोपचितासु चेतः मायासु सिद्धस्य विषज्यतेऽङ्ग मायासु सिद्धस्य विषज्यते अङ्ग मायासु सिद्धस्य विषज्यतेऽङ्ग अनन्यहेतुषु अथ मे गति स्यात् अनन्यहेतुष्वथ मे गति स्यात् अनन्यहेतुषु अथ मे गति स्यात् आत्यन्तिकी यत्र न मृत्युहासः आत्यन्तिकी यत्र न मृत्युहासः आत्यन्तिकी यत्र न मृत्युहासः श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तविंशोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அத்தியாயத்தை முழுக்க ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे सप्तविंशोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीभगवानुवाच प्रकृतिस्थोऽपि पुरुषः नाज्यते प्राकृतैर्गुणैः अभिकारात् अकर्तृत्वात् अभिकारात् अकर्तृत्वात् निर्गुणत्वात् जलार्कवत् स एष यर्हि प्रकृतेः गुणेष्वभिविषज्यते अहङ्क्रिया विमूढात्मा कर्तास्मीत्यभिमन्यते तेन संसारपदवीम् अवशोभ्येत्यनिर्वृतः प्रासङ्गिकैः कर्मदोषैः सदसम्मिश्रयोनिषु अर्थे ह्यविद्यमानेऽपि संसृतिर्न निवर्तते ध्यायतो विषयानस्य स्वप्नेनार्थागमो यथा अत एव शनैश्चित्तम्
प्रसक्तमसतां पथि भक्तियोगेन तीव्रेण विरक्त्या च नयेद्वशम् यमादिभिः योगपथैः अभ्यसं श्रद्धयान्वितः मयि भावेन सत्येन मत्कथाश्रवणेन च सर्वभूतसमत्वेन निर्वैरेण प्रसङ्गतः ब्रह्मचर्येण मौनेन स्वधर्मेण बलीयसा यदृच्छयोपलब्धेन सन्तुष्टो मितभुङ्मुनिः विविक्तशरणः शान्तः मैत्रकरुण आत्मवान् सानुबन्धे च देहेऽस्मिन् अकुर्वन् असदाग्रहं ज्ञानेन दृष्टतत्त्वेन प्रकृतेः पुरुषस्य च निवृत्तबुद्ध्यवस्थानः दूरीभूतान्यदर्शनः उपलभ्यात्मनात्मानं चक्षुषेवार्कमात्मदृक् मुक्तलिङ्गं सदा भासम् असति प्रतिपद्यते सतो बन्धुमसच्चक्षुः सर्वानुस्यूतमद्वयम् यथा जलस्थ आभासः स्थलस्थेनावदृश्यते स्वाभासेन तथा सूर्यः जलस्थेन दिवि स्थितः एवं त्रिवृत् अहङ्कारः भूतेन्द्रियमनोमयैः स्वाभासैः लक्षितोऽनेन सदाभासेन सत्यदृक् भूतसूक्ष्मेन्द्रियमनो बुद्ध्यादिष्विह निद्रया लीनेष्वसति यस्तत्र विनिद्रो निरहङ्क्रियः मन्यमानस्तदात्मानम् अनष्टो नष्टवन्मृषा नष्टे अहङ्करणे द्रष्टा नष्टवित्त इवातुरः एवं प्रत्यममृष्यासौ आत्मानं प्रतिपद्यते साहङ्कारस्य द्रव्यस्य योऽवस्थानमनुग्रहः देवहूतिरुवाच पुरुषं प्रकृतिर्ब्रह्मन् न विमुञ्चति कर्हिचित् अन्योन्यापाश्रयत्वाच्च नित्यत्वादनयोः प्रभो यथा गन्धस्य भूमेश्च न भावो व्यतिरेकतः अपां रसस्य च यथा तथा बुद्धेः परस्य च अकर्तुः कर्मबन्धोऽयं पुरुषस्य यदाश्रयः गुणेषु सत्सु प्रकृतेः कैवल्यं तेष्वतः कथम् क्वचित् तत्त्वावमर्शेन निवृत्तं भयमुल्बणम् अनिवृत्तनिमित्तत्वात् पुनः प्रत्यवतिष्ठते श्रीभगवानुवाच अनिमित्तनिमित्तेन स्वधर्मेणामलात्मना तीव्रया मयि भक्त्या च श्रुतसंभृतया चिरम् ज्ञानेन दृष्टतत्त्वेन वैराग्येण बलीयसा तपोयुक्तेन योगेन तीव्रेणात्मसमाधिना प्रकृतिपुरुषस्येह दह्यमाना त्वहर्निशम् तिरोभवित्री शनकैः अग्नेर्योनिरिवारिणिः भुक्तभोगा परित्यक्ता दृष्टदोषा च नित्यशः नेश्वरस्याशुभं धत्ते स्वे महिम्नि स्थितस्य च यथा ह्यप्रतिबुद्धस्य प्रस्वापो बह्वनर्थभृत् स एव प्रतिबुद्धस्य न वै मोहाय कल्पते एवं विदिततत्त्वस्य प्रकृतिर्मयि मानसं युञ्जतो नापकुरुत आत्मारामस्य कर्हिचित् यदैवमध्यात्मरतः कालेन बहुजन्मना सर्वत्र जातवैराग्य आब्रह्मभुवनान् मुनिः मद्भक्तः प्रतिबुद्धार्थः मत्प्रसादेन भूयसा
निःश्रेयसं स्वसंस्थानं कैवल्याख्यं मदाश्रयं प्राप्नोतीहाञ्जसा धीरः स्वदृशाच्छिन्नसंशयः यद्गत्वा न निवर्तेत योगी लिङ्गात् विनिर्गमे यदा न योगोपचितासु चेतः मायासु सिद्धस्य विषज्यतेऽङ्ग अनन्यहेतुष्वथ मे गतिः स्यात् आत्यन्तिकी यत्र न मृत्युहासः। श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे सप्तविंशोऽध्यायः। श्रीहरे நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।